வணக்கம். திணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திணையில் நாம் ஒரு சிறுதானிய வெண்பொங்கலும் அதுக்கு பொருத்தமான ஒரு தக்காளி கூட்டும் பண்ண போகிறோம். குக்கரில் பொங்கல் தயாராகிற அதே சமயத்தில் நம்ம இந்த தக்காளி கூட்டும் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நாம் நேரடியாக செய்முறைக்கு போகலாம். இப்போ இந்த சிறுதானிய பொங்கல் பண்ணுறதுக்கு நாம் எடுத்துருக்கிறது 1/2 கப் அளவுக்கு திணை, அதோட 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. இப்போ இந்த திணையையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நாம் நல்லா கழுவிக்க போகிறோம். 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இந்த திணை பாசிப்பருப்பு கலவையில் நாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற விடலாம். அப்படியே இந்த திணை ஊறுற இந்த சமயத்தில் நாம் இந்த தக்காளி கூட்டுக்கு தேவையான பொருட்களை தயார் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளிகளை நறுக்கி நாம் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ தக்காளி அரைச்சி தயார் பண்ணியாச்சு. நாம் இப்போ திணை ஊற வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாம் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுட்டு கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்து நாம் வறுத்துக்கலாம். மிளகு சீரகம் பொரிஞ்சு முந்திரி நல்லா வறுபட்ட பிறகு நாம் நறுக்குன 2 பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம். கூடவே கொஞ்சம் இஞ்சி துருவியோ நறுக்கியோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து விட்டுட்டு ஏற்கனவே ஊற வச்சு தண்ணீரை வடித்து வச்சுருக்கிற திணை பாசிப்பருப்பு கலவையை சேர்க்க போகிறோம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த சேர்த்த பாசிப்பருப்பு திணை கலவையை நாம் இப்போ இந்த நெய்யோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்து விட போகிறோம். இந்த மாதிரி நம்ம வறுத்து விட்டு பண்ணும்போது நமக்கு பொங்கல் கையில் ஒட்டாமல் மிருதுவாக நல்ல சுவையாகவும் இருக்கும். அடுத்ததாக பொங்கலுக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துக்கிறோம். இப்போது நான் 2.25 கப்பு தண்ணீர் சேர்க்குறேன். அதாவது 3/4 கப்பு அளவுக்கு திணையும் பாசிப்பருப்பும் சேர்த்து எடுத்துருக்கோம். 1/2 கப் திணை, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, அதுக்கு 2.25 கப்பு தண்ணீர். அடுத்ததாக பொங்கலுக்கு தேவையான உப்பும் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு இந்த குக்கரை மூடி நாம் 2 விசில் வேக வச்சுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி திணையில் தக்காளி சாதம் பண்ணுற வீடியோவில் நிறைய பேர் 1 விசிலில் எப்படி வேகும், எங்களுக்கெல்லாம் வேகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தக்காளி சாதத்தை விட பொங்கல் கொஞ்சம் குறைவாக இருக்கணும். அதனால் நான் அன்றைக்கி 2 விசில் வைக்கிறேன். பொங்கல் எப்படி வருதுங்கிறத கடைசியில் நீங்களே பாருங்கள். இப்போ இந்த திணை பொங்கலுக்கான தக்காளி கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வாணலியில் 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயில் நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கூடவே கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து இப்போ தாளிச்சிட்டு நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நாம் இந்த தக்காளி கூட்டுக்கான மசாலாக்களை சேர்த்துற போகிறோம். இப்போ நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இந்த 3ஐயும் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோட அதாவது அந்த எண்ணெயிலேயே ஒரு 30 செகண்ட் நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வறுத்து விடும்போது அந்த தக்காளி கூட்டுக்கு நல்ல கலரும் கிடைக்கும். அதோட அந்த மசாலா பொடிகளோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போ அடுத்ததாக நாம் அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி கலவையை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தண்ணீரும் சேர்த்துருக்கேன்னா எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நாம் இந்த தக்காளி வேகிறதுக்காக நாம் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மூடி வச்சு வேக விட போகிறோம். இந்த தக்காளி தொக்குக்கு இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்க்க வேண்டியிருக்கு. கடைசியாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துட்டு கூட ஒரு நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளி கூட்டு பொங்கலுக்கு மட்டுமில்லை இட்லி தோசைக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ தக்காளி கூட்டு தயாராகிருச்சு. நாம் குக்கரில் பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. திணையோட உருவமே தெரியாத அளவுக்கு நல்லாவே குழைய வெந்துருச்சு. இந்த பொங்கலை நாம் ஏற்கனவே பண்ணியிருக்கிற தக்காளி கூட்டோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இந்த செய்முறை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த செய்முறைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல செய்முறையோடு சந்திப்போம். நன்றி.